கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் இந்த விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக கண்டு சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலேயும் மாலை 7:30 7:45 வரையிலையும் அடியானுடைய செய்தி இந்த நம்பிக்கை டிவியில் ஒளிபரப்பாகிறது. இதை கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். அநேக தொலைபேசியின் மூலமாக, அநேக கடிதங்களின் மூலமாக அநேக சாட்சிகளை எழுதுகிறீர்கள். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நல்ல நாளிலேயும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் சொன்ன வார்த்தை உபாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயம் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? பொருத்தனையும் பிரார்த்தனையும் என்று நான் பேச விரும்புகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செய்ய தாமதியாதே, அதை நிச்சயம் உன் கையிலே அவர் கேட்டு வாங்குவார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக ஆண்டவருக்காக நான் அதை செய்கிறேன் என்றும் இதை செய்கிறேன் என்றும் அநேகர் பொருத்தனையை பண்ணிட்டு அநேகர் அதை மறந்து போய் இருக்கிறாங்க. இந்த செய்தியின் மூலமாய் அதை நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் அது எத்தனை வருஷம் ஆனாலும், அது எவ்வளவு நாளானாலும், நீ மறந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை நிச்சயமா உன் கையில கேட்டு வாங்குவாரா, அவர் மறக்க மாட்டாரா. ஏன்னா அவர் பொருத்தனையை உன்னை பண்ண சொல்லலை, நீயாதான் பொருத்தனைய பண்ற. பொருத்தனைனா என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு அதை செய்கிறேன்னு சொல்றதுக்கு பேர் பொருத்தனையா? இவ்வளவு நாள் நீ பொருத்தனையெல்லாம் பண்ணி தான் உனக்கு அவர் எல்லாத்தையும் செஞ்சாராங்க? அப்படி கிடையாது. ஆண்டவரே, இதை நீங்க எனக்கு செய்யுங்க, நான் உங்களுக்கு இதை செய்வேன்னு சொல்லி உன் பொருத்தனையை முதல்ல நிறைவேற்று. அவர் கண்டிப்பா உன்னுடைய பொருத்தனையையும் அவர் நிறைவேற்ற உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். சரி, எனக்கு நேரம் இல்லை, நிறைய பேசணும். ஆனால் சுருக்கி உங்களுக்கு எப்படி பொருத்தனை பண்ணணும், எப்படி பொருத்தனை பண்ணக்கூடாதுன்னு 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் அப்படின்னு எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எப்தா ஒரு பொருத்தனையை பண்றார். எப்தா ஒரு நியாயாதிபதி. அவர் ஒரு பொருத்தனையை பண்றார். ஆண்டவரே, இந்த அம்மோன் புத்திரரிடத்துல இருந்து எனக்கு நீங்க ஜெயத்தை தருவீங்கன்னா என் முன்னாடி என்ன வந்தாலும் நான் உங்களுக்கு தர்றேன்னு ஒரு பொருத்தனையை பண்ணியிருந்தார். அப்போ நம்ம சில காரியத்துல பொருத்தனையோடு கூட ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த யுத்தத்துல கூட நமக்கு ஜெயத்தை தர உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால பொருத்தனை பண்ண உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ இந்த எப்தாவுக்கு பொருத்தனை பண்ணின மாதிரியே கர்த்தர் அம்மோன் புத்திரரை அவனுக்கு முன்பாக முறியடிச்சு எப்தா ஜெயிச்சிட்டு ஆடி பாடி சந்தோஷத்தோட வரும்போது
ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணேன்னு வளர்த்த மக எதிர்க்க வந்துட்டா. இவன் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிக்கல. அவளை பார்த்த உடனே வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஐயோ, என்னுடைய பொண்ணு முன்னாடி வந்துட்டாளேன்னு. இவன் பொருத்தனை பண்ணது சரி, ஆனா பொருத்தனை பண்ணின விதம் தப்பு. ஆண்டவரே, யுத்தத்தில் ஜெயிச்சு வந்தா நான் எதையாவது உங்களுக்கு பண்றேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என் முன்னாடி என்ன வந்தாலும் உமக்கு நான் பண்றேன்னு சொன்ன பொருத்தனை பண்ணின விதம் தப்பா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனையை தப்பா பண்றாங்க. எப்படி தெரியுமா? கருவில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தொப்புள் கொடி சுத்தின மாதிரி இருக்கும், இல்லாட்டி தண்ணி இல்லாமல் இருக்கும்போது இந்த தாய் என்ன பண்ணுவா தெரியுமா? இந்த பிள்ளைய நான் ஊழியக்காரனா மாத்திர ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுப்பா. இவனும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்லா சம்பாதிச்சு ஐடியில் போகும்போது அம்மாவுக்கு இந்த பொருத்தனை மறந்துடுது, பையனுக்கு இந்த பொருத்தனை பண்ணுறது. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக கேட்பார், உன் பையனுக்கு என்ன பண்ணினாலும் உருப்பட மாட்டுக்கு. அவன் ஃபாரின்னு போய் வேலை செஞ்சாலும் நஷ்டம், இந்தியாவில இருந்து வேலை செஞ்சாலும் நஷ்டம். ஏன் தெரியுமா? அவனை நீ இப்படி ஒரு பொருத்தனையை பண்ணியிருந்தானா அவன் எந்த இடத்துக்கு ஓடினாலும் இந்த பைபிளை தூக்காம கர்த்தர் சும்மா இருக்கவே மாட்டார் தேவ பிள்ளையே. ஏன்னா பொருத்தனையை நீ பண்ணிட்டல, அதனால அந்த பொருத்தனையை பண்ணி அதை நிறைவேற்று. இப்போ இவன் தப்பா பண்ணிட்டேன்னு அதை நிறைவேற்றாம இல்லை. அந்த மகா கேட்குறா, என் தோழிகளோட போய் நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு வந்துட்டு நீங்க என்னை பலி கொடுங்கன்னு சொல்லி பலி கொடுத்து அந்த பொருத்தனையை நிறைவேற்றினானா. இன்னைக்கு தப்பா பொருத்தனையை பண்ணாத. இன்னொரு பொருத்தனையை காட்டுறேன். 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணனாலாம். அன்னாளுக்கு பிறக்க போறது ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு தெரியல, ஆனா அவ தெளிவா சொல்றா, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய தாங்கன்னு. இதுக்கு பேரு தாங்க விசுவாசம். நீ ஸ்கேன்ல தெரியுது ஆனா பொண்ணான்னு. இவ அப்பெல்லாம் ஸ்கேனே இல்லை. அவ சொல்றா, நீங்க எனக்கு ஒரு பையனை தருவீங்கன்னா அவனை உம்முடைய சமூகத்துல வளர்ப்பேன்னு. அந்த சாமுவேலுக்கு வருஷத்துக்கு ஒரு சட்டை தான் கிடைக்குமா. பால் மறக்க பண்ணினதுக்கு பின்பு ஆலயத்தில் கொண்டு விட்டாலாம். அந்த தாயாருடைய பொருத்தனை என்னாச்சு தெரியுமா? தான் முதல் பெர்சேபா வரையிலையும் அவனை உயர்த்திருச்சு, அவனை ஆசீர்வதிருச்சு. ஒரு தகப்பனுடைய பொருத்தனை ஒரு மகளை சாக வச்சுட்டு, ஒரு தாயோடைய பொருத்தனை ஒரு மகனை வாழ வச்சுட்டு, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, உன் பொருத்தனை உன்னை வாழ வைக்குதா இல்லாட்டி சாக வைக்குதான்னு நீயே சிந்தித்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறத நீ மறந்துடக்கூடாது. பரிசுத்தமானதை விழுங்கினதும் பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும்னு பைபிள்ல இருக்கு. அதனால உங்களை பார்த்து சொல்ல வரேன். இப்படிதான் ஒரு நாள் நான் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாராம், என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அவர் என்கிட்ட வந்தாருன்னா நான் கண்டிப்பா என் தாலி செயினை நான் பொருத்தனையா கொடுக்குறேன்னு. யாரு கேட்டா? அந்த அம்மாவுக்கு நான் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துருச்சு, புருஷன் வந்துட்டான் திருப்பி. அந்த தாலி செயினை எடுத்து அந்த அம்மா காணிக்கை பெட்டியில போட்டுட்டு போனாங்க. தேவ பிள்ளை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் கேட்குறாரு, எம்மா அவன் புருஷன் உன்னை அடிக்க போறான்னு. அப்போ சொன்னா, கர்த்தருக்குன்னு நான் சொன்னேன், இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, கர்த்தர் இந்த ஊழியக்காரன் மூலம் அதை நினைவுபடுத்தினார். இன்னைக்கு எதையாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுட்டு இருக்கிறியா? ஏதாவது மறந்து போய் இருக்கிறியா? இன்னைக்கு நீ பொருத்தனையை பண்ணியிருந்தா, நீங்கள் நிறைய பேர் அப்படிதான், என் பையனை ஊழியக்காரனா மாற்றுவேன், என் பையனை நான் இப்படி பண்ணுவேன், நான் இத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணுவேன், இந்த டைம்ல எல்லாம் சர்ச்சுக்கு போவேன்னு பொருத்தனையை தவற விட்டுக்கிட்டு இருந்தனா அது உனக்கு கண்ணியா இருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது கண்ணியா இருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தேவ பிள்ளையே, நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கல, யாரெல்லாம் பொருத்தனை பண்ணினாங்களோ அவங்களுக்குடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் போய் நிற்பதாக இயேசுவின் நாமத்தினால. அதனால பொருத்தனையை பண்ணியிருந்தா அதை கண்டிப்பா நிறைவேற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா?
அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் பொருத்தனையை பண்ணி அதையெல்லாம் தவற விட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, எப்தாவை போல ஆண்டவரே பொருத்தனையை பண்ணாமல், ஆண்டவரே அன்னாளை போல சரியான பொருத்தனையை பண்ண தேவன் அனுகிரகம் பண்ணும். இந்த பிள்ளைகள் பொருத்தனையை நிறைவேற்றட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.